என்னங்க இது? குடத்தை கொடுத்து தண்ணி பிடிச்சிட்டு வர சொன்னா இப்படி தாளம் போட்டுக்கிட்டு உட்காந்துருக்கீங்க. எப்பதான் இந்த பழக்கத்தை நிறுத்த போறீங்களோ? இதுக்கு ஒரு முடிவு அவன் நிறுத்த போறதில்லை. என்ன முடிவு? போன ஜென்மத்தில் நான் யார்? என்ன அநேகமா கழுதியாவோ குதிரையாவோ பிறந்திருப்பீங்க. நான் உன்னை பத்தி கேட்கலடி, என்ன பத்தி கேட்டேன். போன ஜென்மத்துல நான் ஒரு மிகப்பெரிய சங்கீத வித்வான் அப்படின்னு ஜாதகம் சொல்லுது. ஆனா எந்த வாத்தியத்துல வித்துவாங்கிறது தெரியாதனாலதான் கண்ணுல பட்டதெல்லாம் எடுத்துவா. ஓ, இந்த வாத்தியத்தை கூட முயற்சி பண்ணலாமே. நீங்க வேற, இது ஊதாங்குழல். புல்லாங்குழல். ஆமா, ஓட்ட இல்ல. உங்களுக்கு வேற வேலை இல்ல. போடி. திருப்பதி உண்டியலில் 20 லட்சம் ரூபாய் ஒரே கட்டாக இருந்தது. காணிக்கை செலுத்தது யார் என்று தெரியவில்லை. அட பாவிகளா, ஒரு வார்த்தை என்று சொல்லப்படாதா? காலகையில் வந்து ஒரு பாதியை வாங்கியிருப்பா. அண்ணா நகரில் பட்டப்பகலில் நூதன முறையில் துணிகர திருட்டு. ஸ்கூட்டரில் வந்து ஸ்க்ரூ டிரைவரை வைத்து பூட்டை திறந்து உள்ளே நுழைந்து 50,000 பணத்தை எடுத்துக்கொண்டு வீட்டில் சமைத்து வைத்திருந்த சாப்பாட்டையும் சாப்பிட்டு விட்டு சென்றுள்ளனர். திருடர்கள் 2 பேர்தான் என்ற உண்மையை துப்பறியும் நாய் நுனிநாக்கால் நக்கி கண்டுபிடித்தன. போலீசார் இருவரையும் வலை வீசி தேடுகின்றார்கள். இப்ப சத்தம் கிடைச்சது. ஆமாங்க ஆமாங்கன்னு மேல பாக்குறேன். இந்த பக்கம் எங்கம்மா அந்த உருட்டு கட்டிய கொஞ்சம் எரி. தம்பி நீயா? ஏன் தம்பி, கதவு தட்டிருந்தா நான் வந்து திறந்திருப்பேனே. அதுக்குதான் இப்ப தட்டிட்டீங்களே. இவ்வளவு திருட்டுத்தனமா இன்னும் எங்கேயா போயிட்டு வரீங்க? கஷ்டம் போகணும்னு அஷ்டலட்சுமி கோயில் போய் கும்பிட்டு வந்தோம். என்ன வேண்டிட்டீங்க? என்ன எல்லாரும் நல்லா இருக்கணும் தான். என்ன சொன்னீங்க தம்பி? எல்லாரும் நல்லா இருக்கணும்னு வேண்டிக்கிட்டுங்க. எல்லாரும் நல்லா இருக்கணும்னு வேண்டிக்கிட்டு. தம்பி தம்பி தம்பி, ஐயோ குத்து பண்ண என் தம்பி சிட்டி பாபு கூட இப்படிதான் கோயிலுக்கு போய் எல்லாரும் நல்லா இருக்கணும்னு வேண்டிக்குவா. எனக்கு அவன் ஞாபகம் வந்துருச்சு. சிட்டி வீட்டுக்காரன் இப்ப தெரியுதா நாங்க ஏன் வீட்டுக்குள்ள பதுங்கி வரேன்னு? புரியுதுப்பா, நல்லா புரியுது. ஆனா இவனுக்கு புரிய மாட்டேங்குது. செத்து போன தம்பியை நினைச்சு கண்டவனையெல்லாம் கட்டி பிடிக்கலாம். ஒண்ணு சொல்லலப்பா, ஏன்னா இதெல்லாம் பார்த்துட்டு எனக்கு உயிரோட இருக்க இஷ்டம் இல்ல. மருந்த குடிச்சு சாகலாம் போல தோணுது. போய் சேர வேண்டியதானே. மருந்த வாங்க பயமா இருக்கு. இப்படி ஒரு பொண்டாட்டி இப்படி எவனா சாவா? உங்களை பார்த்தா பரிதாபமா இருக்கு, அவங்கள பார்த்தா பாவமா இருக்கு. இருந்தாலும் அவங்க இல்ல வேணாம். ஏப்பா நிறுத்திட்ட? இல்ல நான் ஒண்ணு கிடக்கணும் சொல்லி அவங்களுக்கு தமிழ் ஞாபகம் வந்துடும். அப்புறம் விபரீதமா போயிடும். இன்னைக்கு ஏய் ஜாக்கிரதையாவா. அப்புறம் அந்த பொம்பளை என் தம்பி சிட்டி பாபு இப்படிதான் பதுங்கி வரும், நம்மளை கட்டி பிடிச்சிடும். என்னடா ஃப்ளூட் சத்தம் கேக்குது? எப்பவுமே 6 மணி வாட்சி தானே ஆளை கொள்ளுவான். இப்ப ஏன் மாத்திட்டான்? அப்ப 6 மணி தூக்கி போட்டானா? இவன் டார்ச்சர் தாங்க முடியல. நமக்கு கூட்டு போறான். தம்பி இங்க வாங்கப்பா. நீங்க அங்க இருந்து வரும்பொழுது ஒரு இசை மலை பொழிஞ்சுச்சே, கேட்டீங்களா? கேட்டது நாங்க நினைச்சிட்டோம். ஈர கூட காயில பாருங்களேன். அந்த மழை பொழிஞ்ச நீங்க தானே. அடுத்தவங்க புகழுக்கு என்னைக்குமே ஆசைப்படக்கூடாதுப்பா. அந்த மலையை பொழிஞ்சது வேற யாரும் இல்ல, என்னுடைய குருநாதர். குருவே கொஞ்சம் வாயில இருந்து எடுங்க. இந்த இசை மலையை எப்ப நிறுத்துவீங்க? இசைக்கு எல்லையே இல்லை. எப்பா சாமி தொல்லநாடோ, நாட்டுல வர மழையை ஊதி நிறுத்திட்டானுங்களே. இங்க இசைக்கு எல்லையே இல்லைன்னு சொன்னது யாரு? யாரும் இல்ல. அவர்தான். ஏமா நான் தான் சொன்னேன். இன்னொரு வாட்டி சொல்லுங்க. இசைக்கு எல்லையே இல்லை. தம்பி சிட்டி தம்பி சிட்டி தம்பி சிட்டி. செத்து பொண்ணுங்க தம்பி சிட்டி பாபு கூட இப்படிதான் இசைக்கு எல்லையே இல்லைன்னு அடிக்கடி சொல்லிட்டு இருப்பா. நீங்க என்ன வேணாலும் நினைச்சுக்கங்க, ஆனா பிடிச்ச புடிய மட்டும் விட்டுறாதீங்க.
பள்ளி மாதிரி வெட்டினாரே குருநாதா வர்றா. ஏய் கங்கம்மா, கட்டின புருஷன் முன்னாலே கண்ட கண்ட கலைஞெல்லாம் கட்டி பிடிக்கிறியா? உனக்கு அறிவு இல்லையா? உன் கழுத்த பிடிச்ச குருவே தப்பா நினைச்சுக்காங்க. வாங்க கொஞ்சம் என் பொண்டாட்டிக்கு இப்படி ஒரு கெட்ட வியாதிக்க. கெட்ட வியாதியா? ஆமாங்க, ரொம்ப நல்ல வியாதிப்பா. ஆமா நல்ல வியாதி. இதே வியாதி எனக்கு இருக்குங்க. உனக்கு இருக்குதா? ஆமா, சின்ன வயசுல எங்க சித்தப்பாவை கேட்க கூடாத கேள்வி எல்லாம் கேட்டு அந்த ஆளு கோபத்துல தூக்கி போட்டு பெரட்டி 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 அடிப்பாருங்க. என்ன கேள்வி? இதே கேள்விதானா? இதே கேள்விதானா? ஏடா பாவி, பொம்பளை நோயை கண்டுபிடிச்சா உடனே வச்சு அழுங்க. உனக்கு சட்டை ஒரு வேட்டி. என்னமா வாசிக்கிறீங்க? ஃப்ளூட் மகாலிங்கமே அப்படி வாசிச்சதே இல்லைங்க. நீங்க பெரிய லிங்கங்க. எவ்வளவு நேரம் இங்க வாசிக்கிறீங்க? என்னாச்சு? தம்மு இல்லப்பா. சொல்ல வேண்டியதானே. என்ன பிராண்ட் நீங்க? சிகரெட்டா? அரைச்சு இதே வேணுதான். இந்த தம்மு இல்லப்பா. இந்த தம் ப்ராப்ளம் உங்களுக்கு எத்தனை நாளா இருக்கு? அப்பப்ப வரும், அப்பப்ப போகும். பாத்துங்க, ஒரேடியா போயிட போகுது. என்னப்பா சொல்ற? ஆமாங்க, எங்க சின்ன சித்தப்பாவோட பெரியப்பா ஒருத்தர் இருந்தாரு. அவர் உங்களை மாதிரியே ஃப்ளூட் வாசிப்பார். அவரு பொண்டாட்டி இதே மாதிரி பக்கத்துல உட்காந்து வெத்தலை பாக்கு போட்டு தருவாங்க. நாலு இந்த ஓட்டில ஊதுனாருங்க. இந்த ஓட்டில மூச்சு போயிட்டு அப்புறம் போன மூச்சு எங்கிட்ட திரும்பிடுது, புதைச்சிட்டான். அட பாவிங்களா, இதுதான் நீ அன்னைக்கு சொல்ல. இன்னைக்கு தானே உங்களுக்கு அரைப்பண்ணு எனக்கு தெரியும். தம்பி, நீங்க நல்லா இருக்கணும். இப்போ அது சொன்னீங்களே, எங்க இந்த தாலி குங்குமம் நினைச்சிருக்கணும்னா இனிமே நீங்க இந்த புல்லாங்களே தொடக்கூடாது. தொடவே மாட்டேமா, தொடவே மாட்டேன். இந்த கலை அழிஞ்சிடாதுங்க. டேய், இவ்வளவு பெரிய கொலைய பத்தி சொல்லிவிட்டு கலைய பத்தி பேசுறாடி. எழுந்து போடா போல. நீங்க இல்ல, ஒரே ஒரு ஊதுங்க. மரியாதை போய். அப்ப இனிமே இதை தொட மாட்டீங்க. இந்த ஜென்மத்தில் சொல்லுவானு மரியாதை போய் உள்ள. அது போதும். போடா. எப்போ? ஆமா, பொண்ணு ஆசலா உறவா? உறவுதான். கொஞ்சம் வசதி இல்லாத குடும்பம் இருந்தாலும் கட்டிக்கிட்டேன். ஏன்னா உறவு விட்டுடக்கூடாது இல்லையா? என்னது நீங்க என்ன சொன்னீங்க? உறவு விட்டுடக்கூடாதுன்னு சொன்னேன். மறுபடியும் சொல்லுங்க. உறவு விட்டுடக்கூடாதுன்னு சொன்னேன். தம்பி செட்டி, தம்பி செட்டி, என் தம்பி சிட்டி பாபு கூட அடிக்கடி இதுதான் சொல்லுவான், உறவு விட்டுடக்கூடாது. நீ எல்லாம் ஒரு புருஷனா? இதுக்குதான் இந்த மாடி கூட்டு போனியா? இப்படி பழைக்கிறத விட தூக்கு போட்டு சாவலாம். யோ, நீ ஏன் நினைக்கிற? வீட்டுக்கு அவனை கவனிச்சுக்கிற. அடி பாவி, என்ன வார்த்தை கேட்டு போறா பாத்தியா? இதெல்லாம் யாரால வருது? எல்லாம் உன்னால வருது. உன்னையா நான் என்னங்க பண்றது? என் தம்பி ஞாபகம் வந்துருச்சு. தம்பி அடிச்சன்னா இதுக்கு ஒரு முடிவு பண்ணலாம். வேற வேலை பாக்குறேன்னு ரோட்ல அடிச்சு கொண்டே போடுவாங்க. கொண்டு போடி உள்ள. బాబు ఓయ్, ఆ పరమాత్ముడు ఉన్నాడే, వాడు దేనికి ఉన్నాడు? వాడు పైన మీ భారత వేయండి, మళ్ళా చూడండి. சுவாமி ఆ? கோச்சுக்கிறாதீங்க, ஒண்ணும் புரியல. நாங்க போறோம். அவனே, நீ தமிழா? தமிழ்லே தான் சுவாமி, தமிழ்லே தான். என்னன்னு சொல்லி ஆ. நான் தீர்த்து வைக்கிறேன். சுவாமி, நான் என்னன்னு சொல்லுவேன், எப்படி சொல்லுவேன், எந்த வாயால சொல்லுவேன்? இவன் என் பொண்டாட்டி, பேரு கங்கம்மா. கல்யாணம் ஆகி 5 வருஷம் ஆகுது. இது வரைக்கும் புரியுது புரியுது. இங்க வர்ற தம்பதிகள்லாம் வரும்போது குழந்தை இல்லாம வருவாங்க, போகும்போது குழந்தையோட போவாங்க. போ. ஆமா, உங்களுக்கு என்ன குறை? சாமி, வகுத்தறிச்சல கலப்பப்படாது. எனக்கு குழந்தைய பத்தி எல்லாம் கவலை இல்ல சாமி. நான் சொல்ல வந்த குறைய வேற. என்ன குறை? சுவாமி, இவனுக்கு ஒரு தம்பி இருந்தான். அவன் வாலிப வயசுல பொட்டுன்னு மண்டைய போட்டான் சுவாமி. அதுல இருந்து அவன் சொன்ன வார்த்தையை வேற எவன் சொன்னாலும் பொசுக்குன்னு போய் கட்டி பிடிச்சிடா சுவாமி. இது ஒரு விசித்திரமான குறையா இருக்குதே, நம்ப முடியலையே. நம்ப முடியலையா? நம்புங்க சாமி, நான் சொல்றது உண்மை. உண்மை எது பொய் எதுன்னு உணர்ற சக்திய ஆண்டவன் எனக்கு எப்பவோ கொடுத்துட்டான். என்ன பொறுத்த வரையிலும் மனித சக்தி என்பது சாதாரண விஷயம், எல்லாம் அவன் செயல். சாமி, கடைசியா என்ன சொன்னீங்க? செயல். அதுக்கு முன்னாடி? அவன். அதுக்கு முன்னாடி எல்லாம். மொத்தமா சேர்த்து சொல்லுங்க சாமி. எல்லாம் அவன் செயல். தம்பி சிட்டி,
என்னது தம்பி ஆ? சிட்டி தம்பி என்னது சிட்டி அங்கம்மா விட்டு மாதிரி உன் தம்பி இல்லம்மா சாமிமா. மகனே இது என்ன சோதனை? இதுதான் சாமி நான் சொன்ன வேதனை. இப்பயாவது நான் சொன்ன நம்புறீங்களா? நம்புறேன், முழுசா நம்புறேன். இது சாதாரண குறை இல்ல, மோசமான குறை. ஒரு நிமிஷம் நான் தடுமாறி இருந்தா என் தவத்திற்கே பங்கம் வந்து நான் பாழாயிருப்பேன். மகனே சாமி நீ கவலைப்படாதே, நான் சொல்றதை கேளு. எல்லா சிவஸ்தலங்களுக்கு சென்று பூஜை செய்து வந்தா இந்த குறை அவளை விட்டு நீங்கும். சுவாமி எந்தெந்த கோயிலுக்கு போகணும்னு நீங்களே சொல்லிருங்க சுவாமி. நீங்க கோயிலுக்கு போறது பெருசல்ல, உங்க உள் மனசுல முழு நம்பிக்கையோட சாமி என்ன சொன்னீங்க? அவன் இல்ல. அவர் ஒண்ணும் சொல்ல நிக்கிறதா சும்மா இருக்கியா? சாமி நீ என்ன சொல்லுமா சொல்லுங்க. மகனே இங்க வேணா, அப்படி வா. இங்க இரு சுவாமி. புரியலையா? புரிஞ்சுக்கலாம் சாமி. சுவாமி நீங்க தெய்வம் சாமி. வரதுங்களா?